தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பெய்த சிறு மழைக்கு அரசு பள்ளி கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட மேற்கூரை காற்றில் பறந்து வகுப்பறைகள் சேதமடைந்த சம்பவம் அரங்கேறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈச்சம்பட்டி பகுதியில் மழை பெய்ததன் காரணமாக அப்பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியின் மேற்கூரை காற்றில் தகர்ந்து கீழே விழுந்தது. இதனால் பள்ளியின் வகுப்பறைகள் சேதமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக மாணவர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் பள்ளிக் கல்வித்துறை பள்ளி கட்டிடங்களை முறையாக ஆய்வு செய்து புனரமைக்காததால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 5 வருடம் வந்தாச்சு, 520 வாக்குறுதி என்னாச்சு என திமுக அரசை கேட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட துவங்கியுள்ளனர். அதிமுக அரசு கொடுத்த பல திட்டங்களை முடக்கியதே ஸ்டாலின் அரசின் சாதனையாக உள்ளது. குடிசையில் வாழும் மக்கள் காங்கிரீட் வீட்டில் வசிக்க அம்மா பசுமை வீடு திட்டம், காங்கிரீட் வீடு கட்டுவோருக்கு குறைந்த விலையில் அம்மா சிமெண்ட், ஏழை மக்களின் திருமணத்துக்கு தாலிக்கு தங்கம் வழங்கல், இவற்றுக்கெல்லாம் மூடு விழா கண்ட திமுக அரசு எளிய மாணவர்கள் கல்வியில் வளர்ச்சி பெற அதிமுக அரசு வழங்கிய இலவச மடிக்கணினி திட்டத்தையும் நிறுத்தியது. சென்னை போன்ற மாநகரங்களில் தவித்த வாய்க்கு தரமான குடிநீர் வழங்கும் நோக்கோடு அதிமுக கொண்டு வந்த அம்மா சுத்திகரிப்பு இலவச குடிநீர் வழங்கும் திட்டத்தையும், ஏழைகள் சுகாதாரமாக வாழ குறைந்த விலையில் மருந்துகளை பெற கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக்கையும் தரித்திரம் பிடித்த திமுக மூடு விழா நடத்தி சரித்திரம் படைத்தது. இதெல்லாம் போதாதென பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்காகவும் திருவண்ணாமலை மாவட்டம் சிப்காட் விரிவாக்கத்துக்காகவும் விவசாய நிலங்களை அபகரிக்க திமுக துணை போனது. மேலும் மேலூர் டங்ஸ்டன் ஒப்பந்தத்திற்கும் தலையசைத்து வியாபாரிகள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தொடர் துரோகங்களை திமுக அரசு இழைத்து வருவதால் வேதனையடைந்த மக்கள் 520 வாக்குறுதிகள் என்னாச்சு என கேட்டு போராட தயாராகியுள்ளனர்.